பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு அந்த முடிவுகள் தொடர்பாக நம்முடைய அமைப்புக்குள்ளே நாங்கள் இந்த விடயங்கள் பற்றி ஆராய்ந்த இடத்திலே எங்களுடைய தேர்தல் முடிவுகள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை நம்முடைய மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் விரும்பியிருக்கிறோம். அதே போன்று இந்த முடிவுகளுக்கு பிற்பாடு நாங்கள் அமைப்பட்ட வகையிலே நாங்கள் இவ்வகையிலே எதிர்காலத்தில் நாங்கள் செயல்பட போகின்றோம் என்ற விடயங்களையும் நம்முடைய மக்களோடும் உங்களோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பின இடத்துல தான் இன்றைக்கு நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொள்கிறோம். இந்த தேர்தலுடைய முடிவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்மை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் விசேஷமாக யாழ்ப்பாணத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வன்னியிலையும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தங்களுடைய வாக்குகளை அளித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் அந்த தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் ஆழமாக பார்க்கின்ற இடத்திலே யாழ்ப்பாணத்தில் தான் அந்த மாற்றம் என்ற விடயம் கூடுதலாக தென்படுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கின்றதாலே அதை பற்றி குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த கருத்துகள் பொதுவாக வன்னி பிரதேசத்துக்கும் பொருத்தமாக இருக்கு. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மக்கள் வாக்களித்த முறையை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்படக்கூடிய 6 ஆசனங்களில் 3 ஆசனங்கள் கிடைத்திருந்த சூழலிலே அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை அடிப்படையாக ஆய்வு செய்தால் உண்மையிலே கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களிலே விசேஷமாக 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலோடு ஒப்புடைக்க தமிழ் தேசிய வாக்குகளால் தேசிய மக்கள் சக்தி அந்த வெற்றியை இல்லாட்டி அந்த 3 ஆசனங்களை அடைந்ததாக சொல்ல முடியாது. நம்மை பொறுத்தவரையிலே 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே EPDP அமைப்புக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யாழ்ப்பாணத்திலே அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய தலைமையிலே போட்டியிட்ட பொழுது கிடைத்த வாக்குகளுக்கு கூட குறைவான வாக்குகள் பெற்று இன்றைக்கு 3 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. போன முறை டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் அங்கஜன் ராமநாதனுக்கும் சேர்ந்து கிடைச்ச வாக்குகளை எடுத்து பார்த்தால் இந்த முறை 3 ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கும் விட கூடுதலான வாக்குகள் கிட்டத்தட்ட 15,000 வாக்களுக்கும் விட கூடுதலாக பெற்று 2 ஆசனங்களை அவர்கள் பெற்றவை. தமிழ் தேசிய வாக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது போன முறை கிடைத்த வாக்குகளுக்கு சற்று குறைவாகத்தான் இந்த முறை தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதுக்கு பிரதான காரணம் அந்த வாக்குகளில் கணிசமான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் காணக்கூடியதாக இருக்குது. 2வது அந்த வாக்குகள் பல தரப்புகள் மட்டத்தில் விசேஷமாக பல கட்சிகள் இருந்து பிரிஞ்சு சுயேட்சை குழுக்களாகவும் வேறு அணிகள் உருவாக்கப்பட்டு இந்த முறை தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு ரீதியாக பேசின தரப்புகள் பல தரப்புகள் மட்டத்தில் அந்த வாக்கு பிரிஞ்சதால் அந்த முடிவுகள் இன்றைக்கு ஒன்றொன்றாக பிரிஞ்சு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே
தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு விலகினதாக அல்லது தமிழ் தேசியத்தை நிராகரிக்கிற தேசிய மக்கள் சக்தி போன்ற தரப்புகளுக்கு வாக்களிச்சிருப்பதாக கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கிறோம். ஆனால் இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை நான் இலங்கை தமிழரசு கட்சியை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ சொல்கிறதுக்கு விட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் எமக்கும் ஏனையோர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த அடையாளப்படுத்துகின்ற ஏனையோர்களுக்கு அந்த ஒவ்வொரு கட்சியை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு கிடைத்த பின்னடைவை போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தன்னுடைய வாக்கு வங்கியில் இருந்து கணிசமான வாக்கு குறைஞ்சிருக்கிறது. அதுதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. என்றால் உண்மை பொறுத்தவரையிலே கடந்த 5 வருடங்களிலே மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பிரதானமாக நாங்கள் மற்ற தரப்புகளோடு சேராமல் செயல்பட்டதை தவிர அணுகுமுறை சார்ந்த குற்றச்சாட்டுகளை தவிர கொள்கை ரீதியான எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நமக்கு எதிராக முன்வைத்ததாக இல்லை. ரெண்டாவது, நாங்கள் இறுக்கம் என்றொரு நிலைப்பாட்டைத்தான் கூடுதலாக மீது அந்த விமர்சனங்களாக இருந்தது. ஆனால் எங்களுடைய செயல்பாட்டு ரீதியாக எங்களுடைய உறுப்பினர்களுடைய பங்களிப்பு, மக்கள் பாதிக்கப்படுகின்ற இடத்துல வந்து அவர்கள் அந்த மக்கள் வீதியில் இறங்கி போராடுகின்ற பொழுது அதில் எங்களுடைய பங்களிப்பு, மக்கள் சிலவர்கள் வந்து தாங்கள் நேரடியாக பங்களிக்க முடியாத இல்லாட்டி ஈடுபட முடியாத இடங்களிலே நாங்கள் நேரடியாக அவர்களுக்காக ஈடுபட்டு அதால் வந்து நாங்கள் கணிசமாக பாதிக்கப்பட்டும் இருக்கின்றோம். அப்படியான நீண்ட பட்டியல் நாங்கள் முன்வைக்கலாம். எங்களுடைய செயல்பாட்டு ரீதியான எங்களுடைய பங்களிப்பை பற்றி அத்தோடு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விசேஷமாக வந்து எங்களுடைய அணியினுடைய மனிதாபிமான உதவிகள், நிவாரண உதவிகள் போன்ற செயல்பாடுகளும், கல்வி சார்ந்த விடயங்களிலே எங்களுடைய செயல்பாடுகளும் வந்து வேறு எந்த ஒரு அமைப்போடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கத்தக்கதாக மீது நேரடியான விமர்சனங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வாக்கு வங்கியில் இருந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருப்பதாக இருந்தால் அது நாங்கள் அதை பற்றி மிக ஆழமாக நிச்சயமாக வந்து பார்க்க வேண்டும். அந்த ஆய்வை நாங்கள் எதிர்காலத்தில் ஆழமாக நாங்கள் செய்வோம். செய்து எங்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு உறுதியான நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக செய்வோம் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய மக்களிடம் சொல்ல விரும்புகின்றோம். அந்த அடிப்படையிலே எங்கள் சார்ந்த நம்முடைய கடந்த காலங்களில் நமக்கு வாக்களித்து இந்த முறை நமக்கு வாக்களிக்கிறதை தவிர்த்த இல்லாட்டி வேறு தரப்புகளுக்கு வாக்களித்தவர்கள் அவர்கள் விரும்பினால் நமக்கு நேரடியாக நம்மோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து சொல்வதை நாங்கள் முதலாக விரும்புகிறோம். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாங்கள் வரவேற்போம். தமிழ் தேசிய மக்கள் முன்னையை பொறுத்தவரையிலே நாங்கள் அந்த வாக்கு வங்கியினுடைய குறைவே எந்த கோணத்தில் பார்க்கிறோம் என்றால் நாங்கள் செயல்பாட்டு ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அந்த இடங்களிலே வந்து நாங்கள் முழுமையாக அந்த மக்களோடு தோளுக்கு தோல் நின்று நாங்கள் போராடி வகையான வந்து செயற்பாட்டு அரசியலில் வந்து ஈடுபட்டிருந்தாலும் கூட நாங்கள் மக்கள் மட்டத்தில் வந்து அரசியலை கொண்டு போய் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுடைய முக்கியத்துவம், சமகால அரசியலுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், தமிழ் தேசிய அரசியலுக்கு இருக்கக்கூடிய சவால்கள், எந்த வகையில் நாங்கள் இந்த அரசியலை அணுக வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் சரியான வகையில் செய்யவில்லை என்ற அந்த குறையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நம்மை பொறுத்தவரையிலே அந்த அரசியலை
மக்கள்கிட்ட கொண்டு போகிற மக்களை அரசியல் மயமாக்குற வேலை திட்டத்திலே கணிசமான ஒரு ஒரு என்ன சொல்கிற கணிசமான ஒரு வெற்றிடம் உண்டு எங்களுடைய பக்கத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியல் மீது மக்களுக்கு இயல்பாகவே வந்து அந்த தமிழ் தேசிய அரசியலை தலைமை வகித்த தரப்புகளுடைய செயல்பாட்டால் வந்து கணிசமான விமர்சனங்கள் இருந்தால இன்னொருக்கம் தெரிஞ்ச முடியும். அது கோட்பாட்டு ரீதியாக அவர்களுடைய கொள்கையிலே விமர்சனங்கள் இருந்தால் அதுக்கு மேலாக வந்து அந்த அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் வந்து கணிசமான விமர்சனங்கள் இருந்த இடத்துல அந்த அதிருப்தி ஒரு ஒரு வெறுப்பை நோக்கி போகின்ற பொழுது அது ஒரு கடுமையான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களையும் கூட்டித்தான் வைக்கும். ஆகவே அந்த அதை வெற்றிடமாக மாற்றாமல் நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களை கேப்சர் பண்ணி நாங்கள் ஒரு சரியான பாதைக்குள்ளே கொண்டு போகிறதுக்குரிய அரசியலை நாங்கள் தான் செய்கிறோம். அதை நாங்கள் செய்திருப்பது போதாது, இல்லாட்டி நாங்கள் அதில் வந்து தவறுகளை செய்திருக்கிறோம் என்றதை தான் எங்களுடைய இப்போதைய எங்களுடைய நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்த பொழுது நம்முடைய மனதுக்கு வருகின்ற விடயமாக இருக்கின்றது. அதை நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் வந்து நிவர்த்தி செய்வோம். அதுக்கு மேலதிகமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல வந்து நம்முடைய மக்கள் மீது விமர்சனங்களை வைத்திருப்பதாக இருந்தால் அவர்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு அந்த விமர்சனங்களை எங்களுக்கு முன்வைக்கலாம். நாங்கள் அதை கருத்தில் எடுத்து நாங்கள் எங்களுடைய பாதைகளில் மாற்றங்களை ஏற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எதிர்காலத்தை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ் தேசியம் சார்ந்த அரசியலுக்கும் எங்களுடைய கொள்கை சார்ந்த தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களுக்கும் எதிர்காலம் வந்து ஒரு மிகவும் சவாலுக்குரிய ஒரு காலமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாக இந்த வரப்போகிற 5 வருஷத்தில் மிக முக்கியமாக வந்து முதலாவது வருஷம். எங்களுடைய கணிப்பின்படி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிற்பாடும் வந்து திரு ஜேவிபியினுடைய செயலாளர் தில்பின் சில்வா அவர்கள் இன்றைக்கு நான் பத்திரிகையில் ஊடாக அறிஞரான். அவர் வடக்கில் வந்து அவர்களுக்கு 3 ஆசனங்களும் யாழ்ப்பாணத்தில் வன்னியில் 2 ஆசனங்களும் பெற்றது வந்து இனவாதத்தை வந்து தமிழ் மக்கள் வடக்கு மக்கள் வந்து நிராகரிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த கருத்திலேயே வந்து தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் மிக தெளிவாக அம்பலமாகின்றன. தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த நிலைப்பாடு ஒரு சட்டத்தின் அடிப்படையிலேயும் நீதியின் அடிப்படையிலேயும் கடந்த 25 வருஷங்களுக்கு மேலாக மிகவும் அமைதியான முறைமையிலே தமிழ் மக்கள் அதை முன்வைச்சிருக்கின்ற ஒரு இடத்துல மிகவும் நீதியான வகையில் வந்து அந்த நிலைப்பாட்டுக்கு ஜனநாயக ரீதியாக தொடர்ச்சியாக ஒரு ஆணை வழங்கி வந்திருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஆணை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அது இனவாதம் என்று சொல்லி மேலே தமிழ் மக்களுடைய தேசிய நிலைப்பாடு வந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கும் இனவாதத்துக்கும் எதிராக வந்து தலை தூக்கின ஒரு நிலைப்பாட்டை தவிர தமிழ் மக்கள் சிங்கள மக்களோடு எந்த இடத்திலையும் வந்து வாழ முடியாது, இல்லாட்டி அவர்களை நாங்கள் நிராகரிக்கிற வகையில் வந்து செயல்பட்டதாக இல்லை. ஆகவே அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை ஒரு இனவாதமாக கொச்சைப்படுத்தி இன்றைக்கு வெறுமனே வந்து இதுக்கு இருக்கிற தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு சில விதிமுறைகளாலே வந்து அவர்கள் இந்த முறை எண்ணிக்கையில் கொஞ்சம் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருப்பதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டையை வந்து நிராகரிக்கிறதுக்கு சொல்லுகின்ற கருத்துகள் இந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்து ஒரு கல்வியை உட்படுத்த போகின்றது என்று இந்த மக்கள் உணரும். என்னடா அது மிக முக்கியம். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலையும் நாங்கள் எங்களோட மக்களுக்கு தொடர்ச்சியாக சொன்ன விடயம், இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் முடிஞ்ச கையோடு ஒரு ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கை 2015 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பினோம். நாங்கள் உண்மையிலே வந்து போட்ட கணக்கு
தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கிலே ஆசனங்கள் எதுவும் கிடைக்காது, இல்லாட்டி கிடைச்சாலும் வந்து அது வெறுமனே 1 இல்லாட்டி 2 ஆசனங்களாக மட்டும்தான் அமையும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய தரப்புகள், விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு அறுதி பெரும்பான்மை பெறுகின்ற இடத்திலே நாங்கள் அந்த ஒற்றையாட்சிக்குரிய ஐக்கிய ராஜ்ய இடைக்கால அறிக்கையை நிராகரித்து எங்களுடைய மக்களுடைய ஆணையை காட்டி நாங்கள் ஒரு சரியான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள, தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்புக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுப்போம் என்ற கருத்தை தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். எதிர்காலத்தில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆணை வழங்காவிட்டாலும் தமிழ் மக்களுக்கு வாக்குகள் விழுந்த முறைமையை எடுத்து பார்த்தால் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு உறுதியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து அந்த நிலைப்பாட்டில் இருந்து விலகவில்லை என்றது நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர விரும்புகின்ற ஒற்றையாட்சிக்குரிய ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்த்து நாங்கள் ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்தி தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அங்கீகரிக்கின்ற, தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற, தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை எட்டுவதற்கான ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்களாக இருக்கலாம், அழுத்தங்களை கொடுக்கறதுக்குரிய பல தளங்களாக இருக்கலாம். அது அனைத்தையும் உருவாக்குவதற்கு நாங்கள் செயல்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த செயல்பாடுகளோடு ஒத்து போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளோடையும் வந்து நாங்கள் செயல்பட தயாராகவும் இருக்கிறோம். விசேஷமாக இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, ஐக்கிய ராஜ்ய அரசியல் இடைக்கால அறிக்கையை வடகிழக்கில் தமிழர் தாயகம் ஏற்றுக்கொள்ளாது என்ற செய்தியை முதல் கட்டமாக வந்து அமைதியான முறையிலேயும் ஜனநாயக ரீதியாக வந்து வெளிப்படுத்துவதற்கும், அதுக்கு மேலதிகமாக அதை நிராகரித்து அதை தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை நிராகரித்து தொடர்ந்தும் அந்த அரசியலமைப்பை தான் தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு பாராளுமன்றத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த முயற்சியையும் தோற்கடிப்பதற்கு வந்து நாங்கள் தீவிரமாக வந்து நாங்கள் எங்களுடைய கருத்துகளையும் எங்களுடைய வாக்குகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம். எங்களோடு அந்த நிலைப்பாட்டோடு ஒத்துப்போகக்கூடிய அனைத்து தரப்புகளோடு இணைந்து நாங்கள் இந்த விடயத்தை கையாள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதுக்கு நாங்கள் ஒரு அறைகூவலும் நாங்கள் விடுக்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விடுக்க விரும்புகின்றோம். இந்த நாங்கள் சொல்லுகின்ற இந்த பயணம் என்றது அது விசேஷமாக இந்த ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கையை கொண்டு வருவதை தடுப்பதற்கு, ஏனென்றால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயமாக இருந்தால் தமிழ் மக்கள் அதை நிச்சயமாக உறுதியாக வடகிழக்கில் வந்து நிராகரிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டு இருந்தால் அது ஒரு போதிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் அந்த பாதையை கைவிட்டு, அந்த ஐக்கிய ராஜ்ய இடைக்கால அறிக்கையை கைவிட்டு ஒரு முழுமையாக நேர்மையாக ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை ஏற்படுத்தக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற ஒரு 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 அரசியலமைப்பை உருவாக்குறதுக்குரிய ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு புதிய மேடை ஒன்றை உருவாக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. என்றால் இன்றைக்கு இலங்கை அரசு சர்வதேச மட்டத்திலும் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் சர்வதேச சமூகத்துடைய ஒத்துழைப்போடு அதை ஒரு கடைசி வரைக்கும் செய்ய முடியாது. சர்வதேச சமூகத்துடைய ஒத்துழைப்பாக இருந்தால் வந்து சர்வதேச சமூகத்துடைய பொருளாதார ரீதியான உதவிகள் ஸ்ரீலங்காவுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மை ஒன்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் மட்டும்தான் அது போதிய அளவாக கொடுபட போகும் அந்த பொருளாதார உதவிகள். அவை அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாங்கள் அந்த அழுத்தங்களை சரியான வகையில் வந்து கொடுப்பதற்கு ஏனையவர்களோடு தமிழ் தேசியத்தோட தாங்கள் பயணிக்கிறதாக சொல்லக்கூடிய ஏனைய தரப்புகளோடும் விசேஷமாக தமிழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் தலைவர்கள் மத தலைவர்களோடும் நாங்கள் இந்த விடயத்தை கையாளுவதற்கு தயாராக இருக்கின்றோம்.
So,